பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷமாக இருக்கிறது, அதிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவனுடைய கிருபை தான் நம்மை இம்மட்டும் தாங்கி நிறுத்தி இருக்கிறது. ரூபா மகத்துன்யாராபாலா, தேவன் நமக்கு மகத்துவமான காரியங்களை இந்த நாட்களில் செய்திருக்கிறார். அவருக்கு எல்லா விதத்திலும் மகிமையும் எல்லா விதத்திலும் எல்லா புகழும் செல்லட்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே கர்த்தர் கிருபை நம்மை தாங்கியிருக்கிறபடியினாலே வருகிற சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் நமக்கு சென்னை பல்லாவரம் பம்மல் சியோன் காம்ப்ளெக்ஸ் 4வது மாடியில் வைத்து நம்முடைய புத்தாண்டு வாக்குத்தத்த கூட்டம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் அறிவிக்க விரும்புகிறேன். சென்னை பகுதியில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் திரளாக வந்து பங்கேற்று தேவன் உங்களுக்கு தரும் ஆசீர்வாதங்களை பெற்று செல்லும்படியாகவும் உங்களை நான் அழைக்கின்றேன். அதே போல் தேவனுடைய மாளிகைக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். நிறைய பேர் தங்கியிருக்கிறாங்க. தினந்தோறும் அவர்களுக்கு ஜெபம் அங்கே நடைபெற்று வருகிறது. நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், குருவானவர்கள் வந்து ஜெபத்தை நடத்துகிறாங்க. 3 வேளையும் அவர்களுக்கு சிறப்பான உணவு பரிமாறப்படுகிறது. விருப்பமுடையவர்கள் தாராளமாக வந்து நீங்கள் அங்கே தங்கலாம் இருக்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நமது ஊழியத்தை சார்ந்த ஒரு சில பிள்ளைகள் திருமணமாகி குறைந்த காலத்திலேயே மன முறிவு ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். சட்டபூர்வமாய் பிரிந்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நல்லதொரு புதிய துவக்கத்தை நாம் ஆசைப்படுகிறோம். அவரை குறித்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 28 வயதான ஒரு அருமையான பிள்ளை, அவருடைய தாய் மற்றும் பாட்டியில் நல்லா ஜெபிக்கிறவங்க. இந்த பொண்ணு பிஇ ஆர்கிடெக்ட் முடித்து வேலை செய்கிறது. அதுக்கு ஏற்றபடி ஒரு நல்ல படித்த வேலை பார்க்குற ஜெபிக்கிற ஒரு மணமகன் தேவை. இரண்டாவதாக அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் 37 வயதான தம்பி, அவர்களுக்கு நல்ல குடும்பம், அவருடைய அக்கா அம்மா பிள்ளைகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அவர் ஒரு மேனேஜராக இருக்கார். அந்த மகனுக்கும் அந்த குடும்பத்துக்கு ஏற்ற நல்ல ஜெபிக்கிற ஒரு மணமகள் தேவை. அதே போலவே திருச்சி சிட்டியில் பெரிய எண்ணெய் கடை வச்சுருக்காங்க. அவருடைய மூத்த மகனுக்கு இப்பொழுது 30 வயது ஆகிறது. அவர்களுக்கும் அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற நல்ல மணமகள் தேவை. இறுதியாக பொள்ளாச்சியில் இருக்கிற ஒரு இளம் விதவை, 27 வயது தான் ஆகிறது. ஒரு குட்டி குழந்தை உண்டு. அந்த குழந்தையோடு ஏற்றுக்கொள்ள விருப்பம் உடையவர்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியத்துக்குரியவர்களே, மத்தேயு 19:30 ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோரையும் பிந்தினோர் அநேகர் முந்தினோரையும் இருப்பார்கள் என்றார். நான் 11வது 12வது படித்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு சின்ன ஃபெல்லோஷிப்புக்கு போனேன். அங்கே நிறைய 20-25 பெரிய ஆண்கள், வளர்ந்த ஆண்கள் எல்லாம் சேர்ந்து ஊழியம் செய்வார். அதில் ஒரு சகோதரன் வாலிப இதில் அவர்கள் எழும்பி பிரகாசித்தார்கள். அவருக்கென்று ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருந்தது. அவருடைய கடைக்கன் பார்வை எனக்கு கிடைக்காதா என்று நான் எங்கியது உண்டு. பிரியத்துக்குரியவர்கள், அதுக்கு பிறகு காலங்கள் மாறியது. அந்த சகோதரன் வீழ்ச்சியை சந்தித்தார். அவர் சில இடங்களிலே அவர் அவமானப்பட்டார். கர்த்தரோ என்னை மெட்ராஸில் படிக்க வைத்து ரட்சித்து உயர்த்தினார். அப்பொழுது ஒரு நாள் அவர் திரும்பி வந்த பொழுது எனக்காக நீ ஜெபிப்பாயா என்று கேட்டார். நான் அவர்களுக்காக ஜெபித்தேன். சூழ்நிலை மாறி இருந்தது. அப்பொழுது அவர்கள் இந்த வசனத்தை சொன்னார்கள், முந்தினோர் பிந்தினரையும் பிந்தினோர் முந்தினரையும். ஒரு நாள் நீ கீழே இருந்த கிறிஸ்டோஃபர், நான் மேலே இருந்தேன். இப்பொழுது நீ மேலே இருக்கிற, நான் கீழே இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நீங்கள் மேலே இருந்தீங்கன்னா கீழே இருக்காங்கள அப்பா அம்மா நினைக்காதீங்க. ஒரு நாள் திடீர்னு அந்த வீல் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அவங்க மேலே வந்துடுவாங்க, நம்ம கீழே போயிடுவோம். நம்ம கீழே இருந்தோன்னா மனம் சோர்ந்து போகுங்கிற அவசியம் இல்லை. ஒரு நாள் நம்மளும் ஆண்டவர் உயரத்தில் வைப்பார், அவங்கள கீழே கொண்டு வருவார். வாழ்க்கை சக்கரம் சுழண்டு கொண்டே தான் இருக்கும். யாரையும் அற்பமாய் நினைப்பதற்கு இல்லை, யாரையும் கேவலமாய் நினைப்பதற்கும் இல்லை, நான் தான் பெரியவன் என்று மேன்மை பாராட்டுவதற்கும் இல்லை. கீழே இருப்பவர்கள் மேலே வருவார்கள், மேலே இருப்பவர்கள் கீழே வருவார்கள். மாறி மாறி வந்து கொண்டே இருப்பார்கள். அரசியல் கட்சியாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எப்பொழுதும் இதுதான் நடக்கும். எனவே எப்பொழுதும் ஒரே போல இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதனால் நம்முடைய பிரயோஜனத்திற்காக என்னாகமம் 11வது அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. எல்லா ஜனங்களுக்கும் இறைச்சி சாப்பிட வேண்டும் என்று ஆசை வந்து விட்டது. அதனால் அவங்க மோசேட்ட கேட்குறாங்க, பின்னாலே எங்களுக்கு இறைச்சியே இல்லையேன்னு சொல்லி அழுதாங்களாம். எங்களுக்கு இந்த மன்னாவை சாப்பிட்டு வெறுத்து போய்விட்டது என்று சொன்னார்களாம். இந்த 11வது அதிகாரத்தை வாசித்தால் நமக்கு சிரிப்பாக இருக்கும், நகைச்சுவையாக இருக்கும். அங்கே வீட்டு வாசல்லாம் நின்று எல்லாரும் அழுதாங்களா, எங்களுக்கு இறைச்சி தர மாட்டேங்காங்க. சின்ன பிள்ளைகள் தான் அப்படி அழுவும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே நல்ல பெரியவங்க கூட எங்களுக்கு இறைச்சி வேண்டும், நான்வெஜ் வேண்டும் என்று அவங்கெல்லாம் அழுதாங்களாம். தம்பிமார்களையெல்லாம் ஊழியத்துக்கு கூப்பிட்டு போகும்பொழுது நான்வெஜ் வாங்கி கொடுப்போம். ஏன்னா அவங்க நான்வெஜ் ஆசைப்படுவாங்க. சாப்பிட்றது தப்பே கிடையாது. ஆனால் இங்கே தாங்க ஐயா, எங்களுக்கு ஏதாவது பார்த்து பண்ணுங்க ஐயா, எங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட ஆசையாக இருக்குது, டெய்லி மண்ணா வச்சு சாப்பிட்றோம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்மையான முறையிலே, ஒரு தகுதியான முறையிலே, அப்பாவுக்கு பிரியமான முறையில் கேட்டிருந்தால் அவர் என்ன கொடுக்க மாட்டேன்னா சொல்ல போகிறாரு. கண்டிப்பாக கொடுத்துருப்பார். எங்களுக்கு அது இறைச்சியே தர மாட்டேங்காங்களே, நாங்கள் அப்படி இருந்தோமே இப்படி இருந்தோமே என்று அவர்கள் பழைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் அழுது அவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவதை பார்க்கும் பொழுது அது அதிக வேதனைக்குரிய ஒரு காரியமாக நமக்கு இருக்கிறது. நமக்கே எப்படி இருக்கணும், ஆண்டவருக்கு எப்படி அது வேதனைக்குரியதாக இருந்திருக்கும் என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியாணியே டெய்லி சாப்பிட்டாலும் அதுவும் வெறுத்து போயிடும். டெய்லி ஒரே சாப்பாடை சாப்பிட்டுட்டே இருந்தோன்னா வெறுத்து போயிடும். டெய்லி ஒரு காரியத்தை செய்யும்போது அதில் ஒரு சலிப்பு திட்டம்
என்பதுதான் இந்த மக்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தில் நாம் கற்றுக்கொள்கிற காரியங்கள். தினந்தோறும் சில காரியங்களும் செஞ்சு தான் ஆகணும், சாப்பிட்டு தான் ஆகணும், தினந்தோறும் குளிச்சு தான் ஆகணும், தினந்தோறும் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும், வேலைக்கு போய் தான் ஆகணும், தினந்தோறும் பிள்ளைகளை கவனித்து தான் ஆகணும். அதுக்கெலாம் லீவ்லாம் போட முடியாது. கவர்மெண்ட் ஜாப்பில் லீவு இருக்கும், சனி ஞாயிறு லீவு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு. ஆனால் சில வேலைகளுக்கெல்லாம் லீவே கிடையாது. அதுக்காக எனக்கு சலிச்சு போச்சுன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? மனிதர்களாய் பிறந்து விட்டோம் என்றால் நாம் எனக்கு இது சலித்து போய்விட்டது என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. ஏனென்றால் நமக்கு இப்படிப்பட்ட பாடுகளை கர்த்தர் நியமித்திருக்கிறார், இப்படிப்பட்ட கடமைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதுதான் நியதி. நாம் இந்த பூமியிலே மனிதர்களாய் பிறந்து விட்டோம் என்றால் சில காரியங்களை தொடர்ந்து செஞ்சு தான் ஆகணும். அதில் என்ன வருத்தம் இருக்கிறது? நானும் வாரந்தோறும் ஊழியத்திற்காக ஓடி ஓடி போகிறேன். ஐயோ, நான் இந்த கர்த்தருடைய கிருபையினாலே இந்த 30 நிமிட செய்திகளை மிகுந்த வாஞ்சியோடு நான் உங்களுக்காக தருகிறேன். டெய்லி 30 மினிட்ஸ் பேசணும், டெய்லி நாசிரியர் நதி டைப் பண்ண. நான் அதை சுமையாக கருதலை, சந்தோஷமாய் கருதுகிறேன். தினந்தோறும் இந்த வேலை தானான்னு சொல்லி நான் நினைக்கல. அதே மாதிரி சாட்டர்டே போய் ஒவ்வொரு இடமா ஊழியம் செய்யணும். இந்த சனிக்கிழமை சென்னைக்கு போய் ஊழியம் செய்யணும். அதெல்லாம் ரொம்ப தூரமான இடங்கள், ரொம்ப கஷ்டமான காரியம் தான். ஆனாலும் கர்த்தர் இந்த பணியை தந்திருக்காருன்னா இதில் நம்ம சந்தோஷமாக இருந்து சந்தோஷமாக செய்யணும். என்ன இது வாழ்க்கை? என்ன இது மாதிரி சென்னையிலையும் நாகர்கோவிலையும் மாத்தாண்டா ஊழியம் தராரு, துபாயில் தந்தானே, அமெரிக்காவில் தந்தானே, சிங்கப்பூரில் தந்தானே, இந்த ஆண்டவர் என்ன இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நான் ஒரு காலம் நினைத்ததில்லை. அப்படி நான் நினைப்பேன் என்றால், கேட்பேன் என்றால் ஆண்டவருக்கு அது தகுதியாக இராது. யாருக்கு என்ன வைத்திருக்கிறாரோ, மன்னாவை வைத்திருக்கிறாரோ, இல்லாவிட்டால் 2 மீனையும் 5 அப்பத்தையும் வைத்திருக்கிறாரோ, அது நமக்கு தெரியாது. அதை நம்ம எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக போகணும். கர்த்தர் நமக்கு தருவது நலமாக தான் இருக்கும். கர்த்தர் நமக்கு தருவதெல்லாம் சரியாக தான் இருக்கும். அது அவர் நமக்கு தப்பானது தரமாட்டார், நமக்கு தகுதி இல்லாதவர் தரமாட்டார். அதனால் அதில் சந்தோஷமாக நம்ம இருக்கணும். என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போடக்கூடாது. அதைத்தான் இந்த இடத்துல நான் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் டெய்லி பண்ணா, ஏய் ஓகேடா, ஆனால் எதுக்காக போய் சண்டை போட்டுட்ருக்கீங்க, அழுதுட்ருக்கீங்க? நாங்கள் எகிப்தில் இருக்கும்பொழுது எங்களுக்கு எப்படிலாம் கிடச்சது தெரியுமா? என்ன ஒரு வார்த்தை, பேய்த்தனமான வார்த்தை. ஆண்டவர் அவர்களை எவ்வளோ கிருபையாய் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார், புது வாழ்க்கை தந்திருக்கிறார். பழைய வாழ்க்கையை பேசுவது எவ்வளவு கொடூரமான ஒரு செயல். நான் ஆண்டவர் தேடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம ஒரு காலம் பேசக்கூடாது. அதெல்லாம் உள்ளத்தை குத்துகிற வார்த்தைகள், ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள். வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் முந்தி எப்படி இருந்தேன்னு தெரியுமா நம்ம சொல்லவே கூடாது, ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. அது ஆண்டவருடைய பார்வையில் மிக விசனமாக இருக்கும். இதில் வேற மோசே இது எப்படி நடக்கும், அவர் இத்தனை பேருக்கு எப்படி இறைச்சி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டவர் என் தாசனாகிய மோசையே, என் கரம் குறுகி போயிச்சோ, நீ பாரு, உன் கண்ணால் பாரு, நான் எல்லாருக்கும் இறைச்சி கொடுக்க என்ன பாரு, 1 மாதத்துக்கு கொடுக்குறேன்னா இல்லையா பாருன்னு சொல்லி சவால் விடுறாரு. அங்கே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஜாஸ்தியானோட மோசையே மனம் உடைஞ்சி போகிறாரு. மோசே தேவையில்லாமல் பேசுகிறாரு. மோசைக்குள்ளே அவிசுவாசம் வருது, எப்படி நடக்கும்னு கேட்குறாரு. ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது அப்பா அம்மாவுக்கு சமாதானம் இல்லாமல் போகுது. பிரச்சனை அப்பா அம்மா கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. பிரச்சனை பிள்ளைகளுக்கு தான். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு வர்ற பிரச்சனைகள் தகப்பன தாயை பாதிக்கிறது. ஒருத்தருக்கு வர்ற பிரச்சனையை நம்ம பார்க்கும்போது அந்த பிரச்சனை நம்மளை பாதிக்கும். அது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். பிரித்துக்குரியவர்களே, இது நாட்களில் நிறைய மக்கள் மறுமைக்குள்ளே போகிறாங்க. என் கூட படித்து ஸ்கூலில் படித்து பிற்பாடு நான் ஜாக்சியில் இன்ஜினியரிங் காலேஜ் போகும்போது அவர் அங்கே ஸ்வீப்பராக வேலை பார்த்தார், நான் ப்ரொஃபஸராக வேலை பார்த்தேன். என் கிளாஸ்மேட் ராஜகுமார், திரவியபுரம். அப்புறம் அங்கே 2 பேரும் எப்பவும் அடிக்கடி பேசிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நான் சாயர்புரத்து போப்ஸுக்கு போன பிறகு அவர் பஞ்சாயத்து போர்டில் ஜாயின் பண்ணி டெய்லி காலைல 6:30 அவர் டிராக்டரில் ஓட்டிகிட்டு வருவார். சார் வணக்கம் அப்படிம்பார். நாங்கள் பேசுவோம். அவர் திடீர்னு மரித்து விட்டார். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து. ஐயோ, அந்த சம்பவம் என்னை அதிகமாக பல நாட்களாக என்னை பாதித்தது. அதுபோல் ஆசிரியத்தில் எனக்கு ஊழியம் சேசர் ஜஸ்டின் அவர்களும் மறுமைக்குள்ளே கடந்து போயிட்டாங்க. அவரும் என் நண்பர். அங்கெல்லாம் போயிட்டு வரும்பொழுது என்னுடைய உள்ளம் பாதிக்கப்படுது. எங்கேயோ பிரச்சனை வரலாம், இஸ்ரவேல் ஜனங்கள் சண்டை போடலாம், எங்களுக்கு அது இல்லை இதுலன்னு சொல்ல, அது மோசையை பாதிக்குது. யார் பொறுப்பில் இருக்காங்களோ, யார் கடமையில் இருக்காங்களோ அவங்கள மனதளவில் பாதிக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை இருக்குன்னா அது பெற்றோர்களை மனதளவில் பாதிக்கும். மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல பிரச்சனை, மகனுக்கு திருமணமான இடத்துல பிரச்சனைனா அப்பா அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது.
எவ்வளோ குடும்பங்கள் அதை பார்க்குறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் பெற்றோரை பாதிக்கின்றது. பிரியத்துக்குரியவர்களே, நம்ம ஜோபிக்கிறோம், ஆண்டவரே என்னால் என் பெற்றோர்கள் பாதிக்கப்பட்டக்கூடாது. நான் காலையில் படிக்கும்போதெல்லாம் ஒரு நாள் கூட அம்மா அப்பாவை கூட்டுவா அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வரலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வம்பு பண்ணி சேட்டை பண்ணி சஸ்பெண்ட் பண்ணி போய் உங்கள் அம்மா அப்பாவை கூட்டுவா அப்படிங்கிற ஒரு நிலைமை நமக்கு வரலை. ஆனால் காலேஜில் பார்க்கும்போது எத்தனை அம்மா அப்பா வந்து நிற்கிறாங்க, பரிதாபமாக வந்து நிற்கிறாங்க. ஐயா என் பையனை விட்டுருங்க. போலீஸ் ஸ்டேஷனில் பிள்ளைங்க வம்பு பண்ணியிருப்பாங்க, அப்பா அம்மா பரிதாபமாக கையை கட்டின்னு கெஞ்சிக்கிட்டு நிற்பாங்க. தான் தவறு செய்யவில்லை என்றாலும் தன்னுடைய பிள்ளை தவறு செய்யும் என்றால் தனக்கு பிரியமானவள் தவறு செய்வோம். எவ்வளோ பேர் மனதில் பாதிக்கப்படுறார். மோசையும் பாதிக்கப்படுறார். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாது. நாமும் யாருடைய மனநோவுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. இன்னொருவருக்கு வர்ற பிரச்சனைகள் நமக்கு மனநோவு உண்டாகக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்கக்கூடாது. இது ஆண்டவர்கிட்ட நம்ம வேண்டுதல் செய்யணும். சரி, இது நடக்குமா நடக்காத பாருன்னு ஆண்டவர் மோசையிட்ட கோவப்படலை. என்னப்பா மோசை, என் கையை அவ்வளோ குறியாக போச்சுப்பா, கெஞ்சி பேசுகிறாரு, வருத்தத்தோடு பேசுகிறார். நீமாப்பா இப்படி சொல்கிறேன், நான் சொல்ல நடக்குமா நடக்காதா நீ பாருப்பா, அவன் கண்ணால் பாருப்பான்னு சொல்லிட்டு ஆண்டர் போகிறார். வேறு யாராவது சொன்னால் மண்டையிலே ஆண்டர் அடிச்சிருப்பார். மோசையே அப்படி சொல்கிறாரு. அப்போது ஆண்டவர் வந்து அதை வருத்தப்படுறாரு. லார்ட் வாஸ் கிரீவ்ட் இன் ஹிஸ் ஸ்பிரிட். நம்ம பேசுகிற சில வார்த்தைகள், கேட்குற கேள்விகள் ஆண்டவரே வருத்தப்பட வச்சிடும். மனுஷங்க நம்மளால் வருத்தப்படுறாங்க. மோசையெல்லாம் ஆண்டவர் வருத்தப்படுறாரு, என்னப்பா நீ பேசுகிற. ஸோ நம்ம வந்து வாசிக்கிறோம், சவுலை ராஜாவாக்கியது நிமித்தம் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். மனிதர்களை உருவாக்கிய நிமித்தமாக நோவா காலத்தில் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அப்படி என்றால் பிரியத்துக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, மோசையின் மூலமாக ஆண்டவர் மனநொடிவு ஆனபடி நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக சில நேரங்களிலே ஆண்டவர் மன நொடியடைகிறாரா, வருத்தப்படுகிறாரா? நம்ம ஆண்டவர் வருத்தப்படுத்துகிறோமா? நம்ம ராஜாவா, சவுல் ராஜாவுக்கு நம்ம நம்மளை ராஜாவாக்கி வச்சிருக்கிறார். நமக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை தந்திருக்கார் இல்லையா? யோசித்து பாருங்கள். எவ்வளோ படிப்பு, எவ்வளோ வேலை, எவ்வளோ ஊழியம், எவ்வளவு சுகமான வாழ்க்கை, நல்ல சுகமான சரீரம், வியாதி இல்லாத சரீரம் என்று கர்த்தர் எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் தந்திருக்கும் போது நம்ம அவரை வேதனைப்படுத்திடக்கூடாது. நம்முடைய வார்த்தைகள் அவரை வேதனைப்படுத்திடக்கூடாது. அதிலெல்லாம் நம்ம கவனமாக இருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் இது கர்த்தரை வேதனைப்படுத்தி விடுமோ, ஆண்டவருக்கு துக்கத்தை ஏற்படுத்தி விடுமோ என்று நாம் சிந்திக்க வேண்டும். நாம் அதில் கவனமாக இருப்போம் என்றால், ஆண்டவரை துக்கப்படுத்தாமல் இருப்போம் என்றால் நமக்கு மிகப்பெரிதான ஆசீர்வாதங்கள் உண்டாகும். நமக்கு தீர்க்காயுசு உண்டாகும். நமக்கு வியாதியே வராது, நமக்கு பிரச்சனையே வராது. பரலோகத்தில் நம்மை குறித்து தேவன் மகிழ்ச்சியாக சாட்சி கொடுப்பார். அநேக இடங்களிலே தேவன் நம்மை உயர்த்தி கொண்டே போவார். ஏன்னா நம்ம வந்து ஆண்டவரை வேதனைப்படுத்தவே இல்லை. We never grieve the Lord. நம்மளை பார்த்து ஆண்டவர் வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலை அப்படின்னா he will be very much pleased with you. அவர் உங்கள் மேலே ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்போ அவர் யோசிப்பார், என் மகன் எனக்கு இவ்வளோ பிரியமாக நடக்கிறான். அப்போது ஆண்டவர் உங்களை எப்படி உயர்த்தலாம், உங்களை எப்படி மேன்மைப்படுத்தலான்னு அவர் யோசிப்பார். வேலையில் ஜாக்கிரதையாக இருந்தால் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பார்களாம். எஜமான் கண்களில் தயவு கிடச்சிருச்சுன்னா, இயேசு என்கிற எஜமானனுடைய கண்களில் தயவு கிடச்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம எங்கேயோ போயிட்டே இருப்போம். ஸோ ஒவ்வொரு செயலையும் ஆண்டவரில் நான் பிரியப்படுத்துகிறேன்னா, இல்லை ஆண்டவர் துக்கப்படுத்துகிறேன், அதை சிந்திச்சுப்பார். மனுஷனை பிரியப்படுத்துகிற துக்கப்படுத்துகிறது தான் ஒன்றுமே இல்லை. அதுக்காக மனுஷனை நான் துக்கப்படுத்திட்டே இருக்கணும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லாதீங்க. நமக்கு மனசாட்சியை கொடுத்துருக்கார். நமக்கு நன்மை இது தீமை இது என்று தெரியும். எனவே தேவையில்லாதபடி யாரை துக்கப்படுத்தாதபடி, ஆண்டவரை துக்கப்படுத்தாதபடி இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படி அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடும். ஆண்டவரும் போகிறாரு, மோசையும் போகிறாரு. மோசை நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம். அந்த இரவிலே ஆண்டவர் ஒரு கீழ்காற்றை அப்படி வீச பண்ணார். சர்ன்னு புறப்பட்டு வருது. எப்படி வருது? சர்ன்னு புறப்பட்டு வருது கீழ்காற்று. ஆண்டவர்கிட்ட நிறைய சர்வன்ஸ் இருக்காங்க. அந்த கீழ்காற்று இருக்குது. சில இடத்துல நிறைய நேரங்களில் காற்றை வீச பண்ணுகிறார். சில சவுண்டை கேட்க செய்கிறார். குளவிகளை அனுப்புகிறார். பொல்லாத ஆவியாண்டருந்து புறப்பட்டு வந்துச்சு, சவுளை துன்பப்படுத்தியது. பல காரியங்களை வாசிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட இருந்து டக்குன்னு ஒரு கீழ்காற்று வருது. அது அப்படி காற்று கடலில் போய் அப்படி அடிக்குது. அடித்த உடனே நல்ல கொழுகுழுன்ற அந்த காடைகள் எல்லாம் இஸ்ரவேலுடைய பாளையத்தை சுற்றிலும் அப்படி வந்து விழுந்தன. வீட்டு கூரையில் விழுந்தன, கூடாரத்தில் விழுந்தன, வீட்டுக்கு முன்னால் விழுந்தன, பின்னால் விழுந்தன.
இந்த பக்கம் போனால் ஒரு நாள் நடந்தால் எவ்வளோ பார்த்தாலும் காடைகள், இந்த பக்கம் போனால் காடைகள், இந்த பக்கம் எங்கே போனாலும் கண்ணு பார்க்குற இடமெல்லாம் காடைகளாய் வந்து குவிந்து கிடக்கணும். எல்லாம் கொழுகுழுன்ற காடைகள், அழகான காடைகள். மோசே நான் சொன்னபடி நடக்குமா இல்லையான்னு பாருன்னு சொன்னார் ஆண்டவர். ஒரு கீழ்காற்றை வீச பண்ணார், எல்லா காடைகளும் வந்து குவிந்து கிடந்தன. இறைச்சி வேணும்னு சொன்னாங்க. ஒரு நேரமாவது தாங்கன்னாங்க. 1 மாதம் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு எல்லா பக்கமும் ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான இறைச்சியை காடையின் மூலமாக கொடுத்தார். God gave them quail, God gave them flesh, meat, you cook it, eat it for 1 entire month அப்படிங்கிறார். எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்களா, சந்தோஷமா ஓடி போய் பாடி டான்ஸ் ஆடி எடுத்து ஆச்சரியமாக இருந்திருக்கும். வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததில் இனி நடக்க போவதும் இல்லை. ஹாப்பியாக போயிட்டு வந்தாங்களா. ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒரே ஒரு காற்று வீசின உடனே காடைகள் வந்து குவிந்து கிடந்தது போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் பிஸ்னஸில் கஸ்டமரே வராமல் இருக்கலாம். பெரிய கடையை நாசிரியத்தில் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. சின்ன கடையாக வச்சு என்லார்ஜ் பண்ணி பெருசாகி இப்போ ஒரு பெரிய முக்கியமான இடத்துல அவங்க ஒரு பெரிய கடையாக இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டை கட்டியிருக்காங்க. காய்கறி வச்சுருக்காங்க, எல்லாம் வச்சுருக்காங்க. பட் பாயிண்ட் இஸ், கடையை பெருசாக கட்டுறது பெரிய விஷயம் இல்லை, கஸ்டமர்ஸ் வரணும்ல. கஸ்டமர்ஸ் வராமல் எவ்வளோ பெரிய கடையை கட்டி என்ன பிரயோஜனம்? பொண்ணு எவ்வளோ அழகாக இருந்து என்ன நல்ல பிள்ளையாக இருந்தேன்னா மாப்பிள்ளைகள் தேடி வராமல் இருக்குன்னா என்ன பிரயோஜனம்? உடம்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன சாப்பாடு இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? எவ்வளோ படிச்சிருந்தா என்ன வேலை கிடைக்கிட்டா என்ன பிரயோஜனம்? கிறிஸ்துக்குரியவர்களே, திருமணமாகி கணவர் மனைவியாக இருந்து பிள்ளைகள் இல்லைட்டா எவ்வளோ வருத்தங்கள், எவ்வளோ வேதனைகள். அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த ஆண்டவர் இன்றைக்கு இரவு உங்களுக்காக ஒரு கீழ்காற்றை அப்படியே வீச பண்ணுவார். சர்ன்னு புறப்பட்டு வரும். வந்துச்சுன்னா பிரியத்துக்குரியவர்களே பாருங்கள், கஸ்டமர்ஸ் கடையில் கஸ்டமர்ஸ் வந்து குவிஞ்சு வந்து விழுந்து கிடப்பாங்க. எதுக்காக இந்த கடைக்கு வந்து வாங்குறோன்னே தெரியாது. அப்படி சர்ன்னு அடித்து கொண்டு போடும். உங்கள் சர்ச்சுக்கு எப்படி ஆட்கள் வந்து குவிஞ்சு வந்து கிடப்பாங்க. ஆயிரமாக வந்து பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க அங்கே வாரம் குவிஞ்சு கிடப்பாங்க. மாப்பிள்ளையே வர மாட்டேங்குது. மாப்பிள்ளையாக வரும், பொண்ணாக ஒரு கத்திர அடித்து போடுவார், கீழ்காற்று வீசுவார், அடித்து கொண்டு வரும். பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நான் உணர வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் நினைக்கின்றேன். ஆண்டவர் நினைச்சார்னா ஒரு கீழ்காற்றை வீச செஞ்சார்னா அப்படி வந்து குவியும், மக்கள் வந்து குவியுவாங்க, செல்வங்கள் குவியும், மிருகங்கள் குவியும். எது உங்கள்கிட்ட இல்லையோ அது ஒரு கீழ்காற்றில் ஒரே இரவில் ஆண்டவரால் கொண்டு வர முடியும். இதைத்தான் இந்த வெளியேறப்பெற்ற பாடத்தை தான் இந்த நாளிலே ஆண்டவர் என் மூலமாக உங்களுக்கு அவர் கொடுக்கின்றார். இந்த சம்பவத்தின் மூலமாய் தருகின்றார். நல்லவன் கெட்டவன், எந்த கோத்திரம் அந்த கோத்திரம் 12 கோத்திரம் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்குறாருங்க. எல்லாரும் வீட்டை சுற்றியும் காடை எவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்கலாம். தேவன் நினைத்தால் ஒருத்தருக்கு அள்ளி 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 கொடுக்க முடியும். போதுங்கிற அளவுக்கு கொடுக்க முடியும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கொடுக்க முடியும் என்பதற்கு இது ஒரு சரியான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களை உயர்த்த முடியும், கஸ்டமர்ஸை வர வச்சுக்கிட்டே இருக்க முடியும். இதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கடை வைத்திருப்பவர்கள், பிஸ்னஸ் வச்சுருப்பவங்களாம் டெய்லி இதை வாசிங்க. ஆண்டவர் எனக்காக ஒரு கீழ்காற்றை நீ அனுப்பணும். கீழ்காற்று அனுப்பிட்டு யாருமே வரமாட்டாங்க, எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இன்வெஸ்ட்மெண்ட், உழைப்பு, காத்திருத்தல், எதிர்பார்த்தல் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். நல்ல குணங்கள், ஜெபம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். கீழ்காற்று வீசினா தான் கதை நடக்கும் என்பதை நான் புரிந்து கொள்வோம் என்றால் அப்பொழுது வாழ்க்கையில் மிகவும் சமாதானம் உண்டாகும் என்பதில் மகிழ்ச்சியாக நான் அறிந்து கொள்ள ஆசைப்படுறேன். எல்லா பக்கமும் இப்படியாக காடைகள் வந்து கிடக்கு. அவங்கவுங்க போய் தங்களுக்கு இஷ்டமானதை அவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்களாம். அதில் வாசிக்கிறோம் பாருங்கள், 32. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் மறுநாள் முழுவதும் காளைகளை சேர்த்தார்கள். அடுத்தப்பல பார்க்குறோம், அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். அன்னைக்கு பகல் முழுக்க, நைட்டு முழுக்க, காலையில் மத்தியானம், நாள் முழுக்க, அடுத்த நாளும் காடைகளை எடுத்து அவங்க குவிச்சு வச்சாங்களா. இது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான காரியம். காடைகள் வந்துருச்சு, நிறைய அங்கே தான் கிடக்குது, எங்கேயும் போகிறதில்ல. சரி, ஒரு காடை எப்படி வீட்டில் வெட்டு, எல்லோரும் சாப்பிடுவோம், இல்லை சூடாக சமைச்சிட்டு வா, நாங்கள் பரோட்டா போடுறோம், நாங்கள் வந்து ரொட்டி போடுறோம், எடுத்துகிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிடுவோம். சரி, சாப்பிட்டாச்சு.
சரி சாயந்தரத்துக்கு ஒரு ரெஸ்ட் எடுப்போம், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த காடையை பிடிப்போம். அதுதானே முறை. பேராசையை பாருங்கள். அன்றைக்கி காலையில் முழுக்க காடையை எடுத்தாங்களா, மத்தியானம் முழுக்க காடையை எடுத்தாங்களா, இருட்டுருச்சு ஒன்றும் செய்ய முடியல. மறுநாள் ஃபுல்லாக ஓடி போய் காடை எடுத்தாங்களா. எவ்வளோ ஃபூலிஷாக இருக்குது பாருங்கள். ஃபூல்ஸ் தே ஆர். காலையிலேருந்து ஓடிட்டே இருக்காங்க. காடை 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 காடை, இறைச்சி 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 இறைச்சி. அவன் எடுத்துருவான், நீ போய் நம்ம எடுத்துருவான். அவன் கூட எடுத்துட்டான் பார், இவன் கூட எடுத்துட்டான் பார், எப்படியாவது எடு எப்படியாவது எடு. என்ன பர்பஸ்ன்னே அவங்க மறந்து போகிறாங்க. எதுக்குயா ஆண்டவர் காடையை தந்தார்? வீட்டோட உட்காரு, எல்லாம் சேர்ந்து எடுத்துகிட்டு வா, காடையை வெட்டு, நல்லா மசாலாவை போடு, நல்லா அழகாக அருமையாக வேக வச்சு, ஒன்று வேக வை, இன்னொன்று சுட்டுட்டு வா, இன்னொன்று மசாலாவை கிரேவியாக வை, சுக்காவை வை. எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க அதெல்லாம் என்ஜாய் பண்ணலை. 2 நாளாக போய் பசி பட்டினியாக ஓடி 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 போய் அவங்க எல்லாத்தையும் எடுத்து அவங்க எவ்வளோ முட்டாள்கள் என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். ஒரு மனிதனுக்கு பேராசை வரும் என்றால் அவன் முட்டாளாக மாறி போகிறான். பேராசை, எல்லாத்தையும் நான் தான் எடுக்கணுங்கிற ஆசையில் அவன் முட்டாளாக மாறிவிடு, அனுபவிக்க மறந்து போகிறான். வாழ்க்கை என்பது அனுபவிக்கணும். எதுக்கு இறைச்சியை கொடுத்தாரு? சாப்பிட்றது. கடைசியில் அந்த பர்பஸே கெட்டு போகுது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என்ன நோக்கத்தோடு கர்த்தர் நமக்கு பணத்தை தருகிறார், என்ன நோக்கத்தோடு நமக்கு வேலையை தந்திருக்கிறார், கவர்மெண்ட் ஜாப் தந்திருக்கு. எத்தனை பேருக்கு வேலை இல்லை, நமக்கு ஏன் வேலையை தந்தார்? எத்தனை பேருக்கு வியாதி, எத்தனை பேர் இல்லாமல் போயிட்டாங்க. நம்ம ஏன் பூமியில் வச்சிருக்கிறார்? நமக்கு ஏன் சொந்தமாக இடத்தை தந்தார்? சிந்திப்போம், சிந்தித்து அனுபவிப்போம். ஓடி 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 பேராசையில் ஆவுன்னு சொல்லி நம்ம வாழ்ந்தோன்னா எல்லாம் வேஸ்ட்டாக போயிருங்க. ஏங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணு, ரிலாக்ஸ். எப்போ பார்த்தாலும் வேலை 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 வேலை. இதுக்காக கடவுள் படைச்சாரு. ரிலாக்ஸ் பண்ணுங்கள், உட்காருங்க, ஜாலியாக இருங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் வேலை செய்யுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, அதுக்கு பிறகு வேலை செய்யுங்க. கடையை பூட்டுறதே கிடையாது. ஒரு சிலர் 24 மணி நேரம் கடை இருக்குது, வாரத்தில் 7 நாள் இருக்குது. டேய், நம்ம இப்படிலாம் கடையை 24 மணி நேரமும் 7 நாளும் திறந்தோன்னா வேலை பார்க்குறவங்க என்னத்துக்கு ஆவாங்க? தம்பி, புதுசாக நீங்கள் துடிதுடிப்பாக இருக்கான் பிஸ்னஸில், ஆனால் அதுக்காக 7 நாளும் கடையை திறக்கணுமா? என்னைக்காவது ஒரு நாளாவது லீவ் கொடுங்க வேலைக்காரங்களுக்கு. நீங்களும் ஒரு நாளாவது படுத்து தூங்குங்க. அப்போ தான் வாழ்க்கை என்பது இன்பமாக இருக்கும். எல்லாத்தையும் மேலே உட்காந்து சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. அவசரப்பட நிறைய சாப்பிட்றதே கிடையாது. வேலைக்கு போகிற அவசரத்தில், படிக்க போகிற அவசரத்தில், ஊழியத்துக்கு போகிற அவசரத்தில் சாப்பிடவே மாட்டாங்க. அந்தாலும் ரன் பண்ணிடுவாங்க. அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம். உலகத்தில் உள்ள 199% வியாதிகள் காலையில் சாப்பிடாதனால தான் வருது. அதுக்கு நாம தான் காரணம். கடவுள்கிட்ட போய் குறை சொல்ல முடியாது. என்ன எனக்கு இப்படி நான் உண்மை உத்தமாக இருக்கேன், எனக்கு என்ன வியாதியை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனிப்போம், ரெஸ்ட் எடுப்போம், தூங்குவோம், சாப்பிடுவோம். இவங்க எல்லாரும் அப்படி எல்லாருமே கிரீடியாக இருக்காங்க, ஸ்டூப்பிடாக இருக்காங்க. கிரீடினஸ் இஸ் மேக்கிங் தம் ஸ்டூப்பிட்ஸ் அண்ட் ஃபூல்ஸ். சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? அனுபவிக்காமல் சேர்த்து வச்சுட்டு போய் சேர்ந்துட்டாங்கன்னா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அனுபவியுங்கள். சேர்ப்பது அனுபவிக்கிறது தான், இப்படி சும்மா வச்சுட்டு போகிறதுக்காக இல்லை. எனவே இந்த சம்பவம், இந்த சங்கதி, திஸ் இன்சிடென்ட் இஸ் டீச்சிங் us thousands of lessons. God is so generous. அவர் கேட்டதெல்லாம் கொடுக்காரு. ஒண்டர்ஃபுல் காட். ஒரு காற்று தான் வீச வச்சார், எல்லாரும் கிடச்சிருச்சு. பட் they are not able to enjoy because they are so greedy. நம்ம வாழ்க்கையை அனுபவிப்போம், சந்தோஷமாக இருப்போம். வீட்டில் 2 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, 3 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, ஹாப்பியாக பேசி ஈஸி வெளியே போய் ஜாலியாக இருப்போம். வாழ்க்கையில் ஓடணும், சம்பாதிக்கணும், ஓடணும், ஓடி வேலை 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 என்று ஓடி ஒன்றையும் அனுபவிக்காமல் போவதனால் என்ன கிடைக்க போகிறது? ஒன்றும் கிடைக்க போவதில்லை. எனவே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஞானத்தை நமக்கு தருவாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம்மை வாழ வைப்பாராக. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் கூட இவ்வளோ அருமையான ஒரு சத்தியத்தை எங்களுக்கு தந்தீங்க. பேராசை பெருநஷ்டம். ஓடி ஓடி போய் காலையில், மத்தியானம், சாயந்தரம், மறுநாள் முழுக்க போய் காடை சேர்த்துட்டு இருந்து பாளையத்தை சுற்றி வச்சாங்களாம், தான் வீட்டை சுற்றி, தான் கூடாரத்தை சுற்றி வச்சாங்களாம். எதுக்குப்பா? கொஞ்சம் இருந்தால் கூட அதை என்ஜாய் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும்ப்பா. 7 நாளும் வேலை வேண்டாம் ஆண்டவரே, 7 நாளும் ஊழியம் வேண்டாம். 7 நாளும் தகப்பனே ஓடி ஓடி வாழ்க்கையில் சீக்கிரத்தில் ஓட்டத்தை முடிப்பதை விட ஒரு நாள் ஓய்வு எடுக்கணும். கர்த்தரே ஒரு நாள் ஓய்வு நாள் வச்சுருக்காரு. ஆண்டவர் நீங்களே வச்சுருக்கீங்க. எங்களுக்கு ஓய்வு தேவை.
எசப்பா நீ உலாத்திட்டு இருந்தீர், வாக்கிங் போயிட்டு இருந்தீங்க, வாக்கிங் தேவை, எல்லாம் தேவையப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கு வியாதி வந்திருக்கும் என்றால் எப்படியாவது அந்த வியாதியிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று சுகம் பெற்று சீக்கிரமாக நார்மலாக கத்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க. உள்ளம் உடைந்து போயிருக்கிற மக்களுக்கு கத்தாவே எப்படியாவது நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். என்ன வியாதி இருந்தாலும் இப்பவுமே மறைஞ்சிடட்டும், கிருமிகள் மறையட்டும், புண்கள் மறையட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே தோத்திரையா. இன்னுமாக எதுவாக இருந்தாலும் சரி, அந்த சாப்பிடவே முடியல, பலகீனமாக, கால் குச்சி மாதிரி ஆயிடுச்சு, கை குச்சி மாதிரி, வயிறு வீங்கி இருக்குது, சில கால் குண்டாக இருக்குது, வீங்கி இருக்குது, சிலருக்கு ஒல்லியாக இருக்குது. தகப்பன் எந்த பிரச்சனை இருந்தாலும் மாற்றி நார்மலாக மாற்றி பசியை கொடுத்து சாப்பாட்டை கொடுத்து செரிமானத்தை கொடுத்து இந்த பூமியில் பல வருடங்கள் அவர் சுகமாக வாழ நீங்கள் உதவி செய்யுங்க. இன்றைக்கு சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். பிள்ளைகள் என்ன காரியங்களை எதிர்பார்த்து காத்து நிற்கிறார்களோ அதை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தும். பணம் இல்லாமல் யாரால் இந்த பூமியிலே வாழ முடியும்? பணம் இல்லையே என்று மன நொந்து நடைப்பணங்களாய் வாழ்பவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. பணம் இல்லைன்னா சமுதாயத்தில் எந்த மரியாதையும் இல்லை. ஆண்டவர் எதுவுமே இல்லை, சொந்த பந்தங்கள்லாம் ஏற்றுக்கிறதே கிடையாது. எனவே எப்படியாவது கர்த்தர் மனம் இறங்கியவர்களை வாழ வைக்கும்படியாக உதவி செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். ஏசப்பா இந்த நாளில் கூட வாலிப பிள்ளைகள் வாலிபத்தின் பாவங்கள், பைக்கு, மொபைலு, போதை, அடிமைத்தனங்கள்லேருந்து ஒரு விடுவியும், பெற்றோருடைய கண்ணீரை கண்டு அவர்களை இறைச்சியும், தவறான முடிவெடுத்து விடாதபடி அவர்களை காத்துக்கொள்ளும், மரணங்கள் வந்து விடாதபடி காத்துக்கொள்ளும், வயதானவர்கள் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் அவர்களை ஏந்தி கொள்ள வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடுகிறோம். தேவரீர் உதவி செய்யும், தேவரீர் பலப்படுத்தும், தேவரீர் ஸ்திரப்படுத்தும். நீண்ட காலமை குழந்தைகளை திருமணமாகவில்லை என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தவர்களை சந்தோஷப்படுத்தும். உலகம் இருக்கிற அத்தனை நாடுகள், இந்த தாய்த்து நாடு அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து ஊழியக்காரர்களையும், அனைத்து ஆவிக்குரிய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நமது நாசிரியர் திராட்சைப்படத்தோட்ட உடைய நேசிக்கிறேன். நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன், அறிவுப்படுத்துகிறேன். ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான் முதியோர்கள் சேர அநேகர் அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தாவே கிருபை தாங்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாடி அந்யோன்யம் அதை பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கு காலங்களில் அழைத்திருப்பதான். அல்லேலூயா. God bless you. Amen.